சின்ன வயசில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நம்ம குழந்தைங்க டீனேஜர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஏன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான 4 காரணங்கள். 1, லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். சின்ன வயசில் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு புதுசாக இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லைனாலும் வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா எங்கே நம்ம ஓவராக அப்ரிஷியேட் பண்ணி அவங்க க்ரோ ஆகாமல் ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க போட்ட எஃபர்ட்க்கு கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டுருவோம். அது அவங்கள மென்டலி அஃபெக்ட் பண்ணும். 2வது நாகிங். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, நாள் ஃபுல்லாக திட்டு மட்டுமே கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா? 3வது லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ். நம்ம ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போம். இப்படியெல்லாம் என் குழந்தை இருக்கணும், இப்படியெல்லாம் அவன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் அவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வர்றதில்ல. அடுத்தவங்க என்ன நினச்சிடுவாங்க, அடுத்தவங்க என் குழந்தைய பற்றி என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சே நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். 4வது கண்ட்ரோல். முதல்ல சொன்ன 3 பாயிண்ட்ஸ்லேயுமே கூட ஒரு பேரண்ட்டோட ஹிடன் மோட்டிவ் என்ன? கண்ட்ரோல். ஸோ திங்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க பியூட்டிஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதில் என்ன காரணம் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசினா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். போய் பேசுங்க.